சார் வாங்க சார் உங்களுக்கு ஒரு கொரியர் ஒன்று வந்திருக்கு. ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு பர்சனல் கொரியர் வந்திருக்கு. நமக்கு யாரு பார்சல் அனுப்புனது? கண்டிப்பா இது பவியோட வேலை தான். என்னதான் சண்டை போட்டாலும் கோவமா இருந்தாலும் என் மேல உள்ள லவ் அவளுக்கு அப்படியே தான் இருக்கும். எனக்கும் அப்படிதான் பவி. சந்தோஷ், மை கியூட் ராஸ்கல், போடா. என்கிட்ட எப்படியெல்லாம் கோவப்பட்ட, இப்ப மட்டும் என்ன கிஃப்ட் எல்லாம் ஐஸ் வைக்கிறியா? என்னதான் கோவம் இருந்தாலும் உனக்கு என் மேல இருக்கிற லவ் அப்படியே தான் இருக்கு. சரி, பவிக்கு கால் பண்ணி பேசுவோம். சந்தோஷ்க்கு கால் பண்ணி பேசுவோம். gift அனுப்ப தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ண தெரியாதா? நான் ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைப்பு. நான் எதுக்கு ஃபோன் பண்ணணும்? அவன் தானே முதல்ல கோவப்பட்டான். அப்போ அவன் தானே கால் பண்ணி நம்மள சமாதானப்படுத்தணும். இப்படி gift மட்டும் அனுப்ப தெரியுது, ஒரு ஃபோன் பண்ண முடியாதா? நான் ஃபோன் எல்லாம் பண்ண மாட்டேன். மாட்டேன்னா மாட்டேன் தான். பவி, நான் கால் பண்ணி உன்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். ஆனா நீ கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். என் மேல இருக்கிற கோவம் இப்ப கொஞ்சமாவது குறைஞ்சிருக்குன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையோட நம்ம ஃபேவரட் பிளேஸ்ல உனக்காக ஈவினிங் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஈவினிங் 5 மணிக்கு வந்துரு. gift அனுப்பி அவளே தான் கூப்பிடுறான். நம்ம போறதுல ஒன்றும் தப்பு இல்லை. போய் என்னதான் சொல்றான்னு பார்ப்போம். அவனுக்கு அவன் பண்ணது தப்புன்னு தோணி இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் செய்யறான். அவன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நாமளும் கொஞ்சம் இறங்கி போறது ஒன்றும் தப்பு இல்ல. ஈவினிங் போய் என்னதான் சொல்றான்னு பாப்போம். போடா ராஸ்கல். பொடி ராட்சசி. இவ்ளோ லவ் வச்சுக்கிட்டு ஏன்டா என் கூட சண்டை போடுற? கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா இந்த வெட்டிங் ஆனிவர்சரிய வீட்லயே கிராண்டா கொண்டாடி இருக்கலாம்ல. சண்டை போடுறதே அதிகமா லவ் பண்றதுனால தான். ஊடல் இல்லாத காதல் எங்க இருக்கு சொல்லு? எனக்கு ஒன்னு அவ்வளவு பிடிக்கும் பவி. என்ன, நான் சொல்றத கேட்காத போதுதான் கோவம் வருது. சரி விடு, போனது போகட்டும். இனி நமக்குள்ள சண்டையே கிடையாது.
ஓகேவா? டபுள் ஓகே. தேங்க்ஸ் பவி. எதுக்கு? எல்லாத்துக்கும். ஐ ரியலி சாரி. இதுவும் எல்லாத்துக்குமா? ஆமா. அப்போ நானும் சாரி அண்ட் தேங்க்ஸ். இங்க பாரு, இந்த கப்பிள்ஸ்குள்ள வர்ற பிரச்சனையே இந்த மாதிரி ஈகோவால தான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுங்கிற எண்ணம் தான் லவ்வை காலி பண்ணும். அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காம நீ இறங்கி வந்த பாத்தியா? ஐ ரியலி மில்டட். என்ன சொல்ற? நீ எனக்கு gift அனுப்புனத நானா? உன்னை தவிர வேற யாரு வித் லவ்னு எனக்கு gift அனுப்ப முடியும்? சர்ப்ரைஸ் gift அனுப்புற வரைக்கும் தான். இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணக்கூடாது. நானா? நீ தானே எனக்கு gift. சாரி பவி, நானும் உனக்கு gift அனுப்பியிருக்கணும். பட் நீ முந்திக்கிட்ட. என்னை மன்னிச்சிரு. உன் அளவுக்கு நான் ப்ராட் மைண்டா இல்ல பவி. சாரி. சரி, இப்போவும் ஒன்று கெட்டு போகல. போகும்போது உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து இந்த கிஃப்ட்டுக்கு ஈக்குவலாக பண்ணிடுறேன். ம்? நான் அனுப்புன மாதிரி இவனுக்கும், இவன் அனுப்புன மாதிரி எனக்கும் gift வந்திருக்கு. இது யார் வேலையா இருக்கும்? வேற யாரு? நம்ம 2 பேரும் ஒண்ணா ஆகுறதுல சந்தோஷப்படுறவங்க அத்தை ஒருத்தங்க மட்டும்தான். இது அவங்க வேலையா தான் இருக்கும். என்ன பவி, நீ அனுப்பின கிஃப்டை பார்த்து நீயே சிரிக்கிற? ஆ, ஒன்னும் இல்ல சந்தோஷ். அத்தை, பவி வந்துட்டியா? அத்தை, பவி உங்களை விட்டு எப்படி அத்தை நான் பிரிஞ்சிருப்பேன்? மனசே கேக்கல. உங்களே தான் நினைச்சிட்டு இருந்தேன். போ, பேசாதே என்கிட்ட. அப்படி சொல்றவ எதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிட்ட? தப்புதான் அத்தை. ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். சாரி. அதே மாதிரி தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? ஐயோ, தெரியாத மாதிரி பேசாதீங்க. சந்தோஷ்க்கும் எனக்கும் நீங்க தானே gift அனுப்பி வச்சீங்க.